நான் தமிழ் திரையுலகில் அன்னைக்கு பார்த்து வியக்கிற இசையமைப்பாளர் தேவா அவர்களோட குடும்பத்தை பார்த்தான். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அப்பா பையன் எப்படி இருக்கணும், அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும், அதுக்கு இன்றைக்கி நான் பார்த்து கேட்குற உதாரண குடும்பம் தேவாசோட குடும்பம். திறமசாலிகளாக இருக்கலாம், மிகப்பெரிய திறமசாலிகளாக இருக்கலாம், ஆனால் நல்ல மனிதர்களாக இந்த காலகட்டத்தில், இந்த கலிகாலத்தில் இன்றைக்கும் பாசத்தோடு குடும்ப உறவுகளெல்லாம் அரவணைச்சு வாழ்றதுல அன்னைக்கு அதிசயம், அபூர்வம். இன்னைக்கு பழைய படம் அன்பு சகோதரர்கள், அப்புறம் அபூர்வ சகோதரர்கள்லாம் படம் வந்திருக்கு. அது ரெண்டுக்கும் உதாரணம் தேவா சகோதரர்கள். ஸ்ரீகாந்த் தேவா என்னுடைய பல படங்களுக்கு அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. சிவகாசி, திருவண்ணாமலை, பழனி நிறைய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்ப்பேன் அவரை. அவர் உருவம் பெரிய உருவம், ஆனால் அவங்க அப்பா வந்தாருன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே மாறிடும். அந்த உருவத்தில் ஒரு பணிவு வரும். அப்பாட்ட அதுன்னு பேச மாட்டார். அப்பா பேசிப்பார், இவர் தலைமுட்டும் ஆடுவார். எனக்கு ஒரு சின்ன வயசில் ஓகே, அப்பாவும் மியூசிக் டைரக்டரு, மகனும் இன்றைக்கி பெரிய மியூசிக் டைரக்டரு. ஆனால் அப்பா வரும்போது அவர் இங்கே குழந்தையாக பார்ப்பேன் நான். அப்புறம் பார்த்தா சபேஷ் முரளி அவர் சேரன் சோழ படங்களில் தவமாயத்து அமர்ந்து, பொக்கிஷம் எல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகி நல்ல புகழோடு இருக்கார். எப்படி தேவா சார் மியூசிக் டைரக்டரோ அவங்க தனியாக மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. அங்கேயும் எனக்கு ஒரு வியப்பு தான். இப்போ என்னோடய படங்களுக்கு ஸ்ரீகாந்த் சார் மியூசிக்கு, இந்த ரீரெக்கார்டுங்கில் மற்ற கம்போசர் வந்திருப்பாங்க. அதில் சபேஷ் முரளி அவங்களும் இருப்பாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஒரு சித்தப்பா, ஆனால் சித்தப்பாங்கிறதே காட்டிக்க மாட்டாங்க. அங்கே மியூசிக் டைரக்டர்கிட்ட மரியாதையோ, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு மியூசிக் என்ன மரியாதை கொடுப்பாங்களோ துள்ளியோட நாட்டு கூட பார்த்தே இல்லை. அதுவும் பேச மாட்டாங்க. எனக்கு அங்கே என்ன வியப்புனா, தேவா சார் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார், இவங்களும் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. பாடலாம் நிறைய ஹிட்டு கொடுத்தாச்சு. ஆனால் திரும்ப அண்ணன் பையன் மியூசிக்கில் நம்ம வாசிக்கணுமா அப்படின்னு பல பேருக்கு அந்த மனம் வராது. நான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் திருப்பி போய் நான் மியூசிக் போடணுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு டைரக்டரு அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அவங்க டைரக்டர் ஆகிட்டாங்கன்னா திருப்பி எந்த சூழ்நிலையும் திருப்பி டைரக்டர் நம்ம ஒர்க் பண்ணுற சூழ்நிலை வரமாட்டாங்க. அது ஒரு ஈகோ இடிக்கும். அந்த இடம் ஒரு நம்ம சாதாரண நடிச்சிட முடியாது. அந்த இடத்த நான் என் படம் ரீரெக்கார்டிங்கில் வாசிக்கும் போது எனக்கு நான் அந்த ஒரு வியப்போட பார்ப்பேன், எப்படி உங்களால் முடியுது. மற்றவங்க மிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒன்லி நீ நான் மிஸ்டர் டைரக்டர் தான், வேறு படத்துக்கு வரமாட்டேன். அதுவும் மற்றவங்க போவாங்க, திருப்பி அண்ணன் படத்துக்கோ அண்ணன் பயன் படத்துக்கு வரலாம் இதை இடிக்கும். அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்து வேந்தேன். அவங்க ரீரெக்கார்டிங் எல்லாம் வச்சாங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. ஒரு உறவுக்குள்ள ஒரு மரியாதை. அதே மாதிரி சபேஷ் சார் ஒரு சிலராவது கொஞ்சம் எதை கேட்டால் பதில் சொல்லிடுவார் வார்த்தையா. சபேஷ் சார்கிட்ட என்ன பேசணும், ஒரு தலையை சிரிச்சிருப்பார், சைலண்டாக சிரிச்சுக்குவார். நான் பேசியே பார்த்ததில்லை. ஒரு 2 மாதம் மட்டும் தான் சங்க விஷயமா, அவர் நம்மளோட இல்லை, நம்ம முரளிட்டு தான் நம்பர் கேட்டு அவர் பேசினேன், ஊரில் தான் பேசினேன்.
சொல்லுங்கள் சார், சொன்ன மாதிரி தான் வாய்ஸே வராது. ஓகே சார், சரி சார், சரி சார், நம்ம தான் பேசிகிட்டு இருப்போம், அவர் சைடில் சரி சார், ஓகே சார், இவ்வளோதான் இருக்கும். தேவாசாருக்கு நம்ம யாருமே ஆறுதல் சொல்ல முடியாத இழப்பு. ஏன்னா ஒரு அண்ணன் தம்பிங்கிறதே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். தம்பிகளுக்கு கல்யாணம் ஆகி அத்தனை குடும்பம் ஆகிட்டா அது வெவ்வேறு வாழ்க்கை ஆகிப்போகுது. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி தனி குடும்பம் இருந்தால் கூட இவங்க வாழ்க்கை ஒன்று. குடும்பம் தனித்தனியாக இருந்துச்சு, ஆனால் தேவாசாரம் அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒன்றாத்தான் இருந்துச்சு. சபேசரோட எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்களுக்கு தெரியல. எங்களுக்கும் மரண செய்தி வரும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாச்சு. அப்போ இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்க விஷயம் அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது. யாருக்கும் ஒரு ஆண்டவன் தான் தேவாசாருக்கும் சபேஸ்வர குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவன் பக்கத்துணையாகவும் இருக்கணும். சபேஸ்வரருடைய ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன்.